ஒரு காலத்துல பயங்கரமான வில்லத்தனத்துல மிரட்டி இப்போ தன்னோட காமெடியால நம்மள சிரிக்க வைக்கும் டாப் 3 நடிகர்கள் பற்றி பார்க்கலாம். பாலா இயக்கத்துல வந்த நான் கடவுள் படத்துல பயங்கரமான வில்லனா நடிச்சு அனைவரையும் மிரள வைத்தவர் முட்டை ராஜேந்திரன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய படங்கள்ல ஸ்டண்ட் டூப்பாகவும் அடியாளாகவும் நடிச்சிருக்காரு. அதே மிரட்டலான தோற்றம், அந்த வித்தியாசமான குரலை வச்சு இவனுக்கு தண்ணீல கண்டம், டார்லிங், தில்லுக்கு தொட்டுன்னு வரிசையா படங்கள்ல காமெடி பண்ண ஆரம்பிச்சாரு. இப்போ பல படங்கள்ல காமெடியனாகவே நடிச்சிட்டு வராரு. கேப்டன் பிரபாகரன், இளவரசன், மகுடம் போன்ற பல படங்கள்ல வில்லனா நடிச்சு மிரள வைத்தவர் மன்சூர் அலிகான். சமீப காலமா பல படங்கள்ல வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு லூட்டி அடிச்சு காமெடி பண்ணிட்டு வராரு. குறிப்பா அவரோட யதார்த்தமான பேச்சும் அந்த நக்கலான ஸ்டைலுமே ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 80 மற்றும் 90கள்ல தமிழ் சினிமாவில முன்னணி வில்லனா நடிச்சு மிரள வைத்தவர் ஆனந்தராஜ். ஏகப்பட்ட படங்கள்ல ரவுடியாகவும் கொடூரமான வில்லனாகவும் நடிச்சு மிரட்டி இருப்பாரு. அதன் பிறகு போக போக தன்னோட ஸ்டைல மாத்திக்கிட்டு மரகத நாணயம், நானும் ரவுடி தான், ஜாக்பாட், 80s பில்டப்னு பல படங்கள்ல நச்சுன்னு கவுண்டர் கொடுக்கிற காமெடி வில்லனா மாறி இருக்காரு. வில்லனா நடிச்சப்போ இருந்ததை விட இப்போ காமெடியனா கலக்கிற ஆனந்தராஜுக்கு ஃபேன்ஸ் அதிகம்.